புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் அவரது தந்தையார் ராமதாசுக்கும் இடையே நேருக்கு நேர் உரசல் ஏற்பட்டது ஊரறிந்த கதைதான். இந்த கதைதான் கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியல் ஹாட் டாபிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் பதறிப்போன கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தைலாபுரத்தில் வைத்து பஞ்சாயத்து செய்தனர். அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் அன்புமணியின் முகத்தை கூட திரும்பி பார்க்கவில்லை ராமதாஸ். கட்சியின் வளர்ச்சி குறித்து தான் பேசியதாக மழுப்பினார் அன்புமணி. மூத்த மாவட்ட செயலாளர்களை பனையூரில் உள்ள தனது அலுவலகத்தில் வைத்து இது குறித்து தீவிர ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஒரு காலத்தில் வட மாவட்டங்களையெல்லாம் கட்டி ஆண்டு தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக பாமக இருந்தது. அதற்கும் சில காரணங்கள் இருந்தது. தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட வன்னியர்களுக்காக சங்கம் தொடங்கி அவர்களின் இடஒதுக்கீட்டுக்காக போராடுவதாக கூறி தன்னை ஒரு வன்னிய சமூக மக்களின் பிரதிநிதியாக காட்டிக்கொண்டார் ராமதாஸ். அதிக மக்கள் தொகை கொண்ட சமூகமாக இருந்த போதிலும் வன்னியர்களில் பெரும்பாலானோர் இன்னமும் ஏழை எளிய மக்களாகவே வாழ்ந்து வருகின்றனர். பல இடங்களில் விவசாய கூலிகளாகவும் உள்ளனர். கல்வி, அரசு சலுகைகள் இதெல்லாம் அவர்களுக்கு சென்று சேர்ந்ததாக கூட தெரியவில்லை. இப்படி தவித்து வந்த வன்னியர் சமூக மக்கள் ராமதாஸை நடமாடும் தெய்வமாக பார்த்தனர். தங்களுக்கான ஒரு பிரதிநிதியாக அவரை கருதினர். இதை ராமதாஸ் சரியாக தக்க வைத்துக் கொண்டாரா என்பதுதான் இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது. ஆயிரக்கணக்கான வன்னியர் மக்களின் நிதியை வசூல் செய்து அறக்கட்டளை தொடங்கி அதை கொஞ்சமும் கூச்சமில்லாமல் தனது மனைவி பெயரில் மாற்றிக்கொண்டார் ராமதாஸ். தானும் தனது குடும்பத்தினரும் பதவிக்கு வந்தால் முச்சந்தியில் வைத்து சவுக்கால் அடியுங்கள் என்று வீரவசனம் பேசினார். உலகம் உள்ளவரை திமுக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று சபதம் எடுத்தார். ஆனால் இதில் ஒன்றை கூட அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. ஒரு சராசரி அரசியல்வாதியை விட மிகவும் தரம் தாழ்ந்து தனது மகனுக்காக கூட்டணிகளை மாற்றினார். தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போதெல்லாம் ஏன்பா என் பையனுக்கு ஒரு மக்களவை சீட்டு கொடுங்களேன், அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்று கூறுவாராம். கொஞ்சம் கூட அரசியல் அனுபவமே இல்லாத தனது மகன் அன்புமணி ராமதாஸை சுகாதாரத்துறை என்ற போர்ட்போலியோவில் திமுகவிடம் கெஞ்சி கூத்தாடி வாங்கி கொடுத்தார். எண்ணற்ற தியாகங்களை செய்து பாமகவில் இருந்த தலித் ஏழுமலை, தீரன் உள்ளிட்ட தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டனர். ஒரு கட்டத்தில் அன்புமணியை கட்சியின் தலைவராக்கினார் ராமதாஸ். நாங்களும் எவ்வளவு காலம்தான் வலிக்காமல் இருப்பது போல நடிப்பது என்று அதுவரை பொறுத்திருந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் ராமதாஸின் நடவடிக்கையால் மிகுந்த விரக்தி அடைந்தனர். திமுக அரசை சகட்டு மேனிக்கு சாடும் ராமதாஸ் மகனின் ஒரே விருப்பத்தின் காரணமாக கடந்த முறை பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அன்புமணியின் மனைவி சௌமியா தர்மபுரி தொகுதியில் நிறுத்தப்பட்டு மிகப்பெரிய தோல்வியை தழுவினார். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு உள் இட ஒதுக்கீடு என்னும் சலுகையை தமிழக அரசுதான் செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வன்னியர் மக்களை உள்ளடக்கிய சமுதாயங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவாக உருவாக்கினார். இதன் மூலம் கணிசமான வளர்ச்சியை வன்னிய சமூகம் பெற்றது என்பது ராமதாஸுக்கே நன்றாக தெரியும். ஆனாலும் அதெல்லாம் மறைத்து இடஒதுக்கீட்டுக்கே எதிரான பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறார் ராமதாஸ். அவர்கள் மாநில அரசுகளுக்கு எதிராக கொண்டு வரும் திட்டங்களை கண்டிப்பதில்லை. சமூக நீதிக்கு எதிரான செயல்களை கண்டித்து போராட்டங்களை நடத்துவதில்லை. அதற்கு மாறாக பாஜகவுக்கு தங்கள் விசுவாசத்தை காட்டிக்கொள்ள இங்குள்ள திமுக அரசை தினம்தோறும் கண்டித்து நாளும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் பாமக கட்சியினர். இதற்கெல்லாம் முழு முதற் காரணமே டாக்டர் ராமதாஸ் தான். 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் சம்பந்தமே இல்லாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவதூறாக பேசினார் ராமதாஸ். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை நீ யார், உனக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் என ஒருமையில் தரம் தாழ்ந்து பேசினார் ராமதாஸ். இந்த நிலையில்தான் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே இத்தனை காலம் இருந்த புகைச்சல் பகிரங்கமாக வெடித்துள்ளது. இதனையும் ஆராய்ந்து பார்த்தால் கொள்கை ரீதியாக எந்த சண்டையும் இல்லை. பேரனுக்கு ராமதாஸ் பதவி வழங்கியதால் கொந்தளித்த அன்புமணி இது என்ன குடும்ப கட்சியா என மேடையிலேயே கொந்தளித்தார். ஆனால் இதே அன்புமணி கட்சியில் உள்ள மூத்தவர்களெல்லாம் விட்டுவிட்டு தன்னை ஏன் தலைவர் ஆக்கினீர்கள் என்று ராமதாஸை ஒரு நாளும் கேட்டதாக தெரியவில்லை. இப்பொழுது எப்படி அவர் இந்த கேள்வியை கேட்கலாம் என்றுதான் நடுநிலையாளர்கள் கூறுகின்றனர். மேலும் அன்புமணியும் தன் குடும்பத்தை சார்ந்த நபர்களையே முன்னிறுத்த பார்ப்பதாகவும் கட்சியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள நினைப்பதாகவும் கூறப்படுகிறது. எது எப்படியோ சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு ஏற்றம் கிடைக்காதா என ஏங்கி தவிக்கின்றனர். அப்படி தவிக்கும் மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தருவதாகவும் சலுகைகளை பெற்று தருவதாகவும் கூறி தலைவர்கள் வருகின்றனர். அப்படி வரும் தலைவர்கள் தங்கள் சொந்த சமூக மக்களை மறந்து சுயநலமாகவே செயல்படுகின்றனர். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம்தான் டாக்டர் ராமதாசும் அவரது மகன் அன்புமணி ராமதாசும்.